நமக்குள்ள இதுவரைக்கும் இருந்துச்சு அந்த உறவு முடிஞ்சிருச்சு. நமக்குள்ள இதுவரைக்கும் இருந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாஞ்சனா, நிச்சயம் பண்ணிக்கலாம். அஞ்சனா, நான் அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறேன். நானும் உன் கூட வரேன். வா. அடடா, அட அட, 2 பேருடைய தலையெழுத்து இப்படி ஒரே மாதிரி ஆயிடுச்சே. ஒரு பக்கம் உன் புருஷன் வாழ்வா சாவான்னு மரண படுக்கையில கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவ புருஷன் எல்லா உறவையும் கொன்னு புதைச்சிட்டு போயிட்டான். என்னாச்சு பாத்தீங்களா? எங்களையே வம்பு கெடுத்தீங்கல்ல. இந்த இடி மின்னல்னு பயமுறுத்தி வர்ற மழை கிடையாது, நாங்க திடீர்னு வர்ற புயல். நீ இன்னைக்கு வெறும் காதல தான் எழுந்திருக்க. வாழ்க்கையில இன்னும் நீ இழக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த பாஞ்சாலி இவங்க 2 பேருடைய வாழ்க்கையையும் ஒரேடியா பறிச்சுட்டால. போட்டுக்கோ போட்டுக்கோ. நான் உங்க 2 பேரையும் விட மாட்டேன். பிரார்த்தனா, எனக்கு ஏமா இப்படி நடக்குது? ருத்ரா ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறாரு? ஏன்னா பொய்ங்கிற திரை அவன் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. அஞ்சனா மாதிரி அவன் ஒன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கான். எல்லாமே மாறிடும். எதுவும் மாறாதுமா. நீ சொல்றது சரிதான், எதுவும் மாறாது. நாம தான் மாத்தி ஆகணும். இங்க பாரு, நம்பிக்கைய மட்டும் எப்பவும் எழுந்துடாத. இந்த நம்பிக்கை தான் உன் உறவுகளை எப்பவும் மீட்டு கொடுக்கும். அந்த கடவுளோட அருளையும் உனக்கு வாங்கி கொடுக்கும். நம்ம நம்பிக்கை மட்டும்தான் இப்ப உன்னை காப்பாத்த முடியும். வேணா பாரு, அந்த பரமசிவன் ருத்ர வடிவத்தை அனுப்புவாரு. அந்த வடிவம் தான் உனக்கு உதவியா இருக்கும். உன் மனசெல்லாம் இப்போ ருத்ராதான் நிறைஞ்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அவனையே தான் நினைச்சிட்டு இருக்க. அதனால நீ ருத்ரா கிட்ட எப்படியாவது எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும். ஊர்வசியும் பாஞ்சாலியும் ஒன்னா சேர்ந்து செய்யற கெட்ட வேலைகளை நீ சரி செய்யணும். அவங்க அம்மா அப்பாக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி ஆகணும். ஆமாமா, ஞாபகம் வந்துருச்சு. நான் அங்க ருத்ராவை தேடி போனேன்ல. அங்க ருத்ராவோட அம்மா ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்பாவை தாக்குனதும் அவர்தான். என்னால அது யாருன்னு முகத்தை பார்க்க முடியல. ஆனா அவரோட முகத்தை ருத்ராவோட அம்மா பார்த்திருக்காங்க. அதனாலதான் நான் அவங்க அம்மாவை அப்போ தாக்குனேன். ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க. கஜானாவை கொள்ளையடிக்க மட்டும்தான் பாக்குறாங்கன்னு நினைச்சோம். ஆனா அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நாம சீக்கிரமாவே அந்த நபர் யாருங்கறத கண்டுபிடிச்சு ஆகணும். ரிஷபை ஏன் தாக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். நாம நினைக்கிறத விட இந்த ஆட்டோ ரொம்ப ரொம்ப பெருசு. நாம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரகசிய திட்டத்தை தீட்டி ஆகணும். ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த நபர் யாரா இருந்தாலும் சரி, அவனோட கவனம் எப்பவும் நம்ம மேலதான் இருக்கும். அம்மா, அந்த எதிரி நம்ம வீட்ல தான் இருக்கான். நமக்கு நெருக்கமா இருக்கான். நாம தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். இது உங்க மேல சத்தியம். இந்த வேலையை இன்னைக்கு ராத்திரியே முடிப்பேன். அப்பாவை தாக்குனது யாரா இருந்தாலும் அவங்கள நான் நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவேன்.
லலலலா. நம்ம வெற்றியை நம்ம அழகா கொண்டாடலாமா? இல்ல அந்த சாரதா என்னைக்கு சுக்கு நூறா உடஞ்சு முழுசா அழிஞ்சு போறாளோ அன்னைக்குதான் நான் கொண்டாடுவேன். அவளோட அழிவு ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கறது என்னமோ உண்மைதான். இந்த கதை இப்படியே தொடர்ந்தா நம்மளோட உண்மையான நோக்கம் சீக்கிரமாவே நிறைவேறிடும். Cheers. ஒரு விஷயம் ஆண்டி, நீங்க சாரதா எங்கேயாவது பாத்தீங்களா? அவளை எங்கேயுமே காணுமே. அட, ஆனா நீ நீ கோமால தானே இருந்த? இல்ல அது உனக்கு குணமாயிடுச்சாப்பா? ஆமா, நான் நல்லாயிட்டேன். எனக்கு தான் ஃபுல்லா குணமாயிடுச்சுல்ல, அதான் சாரதாவை பார்த்து யாருக்கு என்ன தாக்கணத்துன்னு சொல்லலான்னு இருக்கேன். அப்புறம் சாரதாவை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க, சரியா? ஐயோ ஊர்வசி, இவன் இப்போ உயிரோட வந்துட்டானே. பார்த்தா முழுசா குணமானவன் மாதிரி இருக்கான். நல்லா பேசவும் செய்யறான். அவனாவே நடந்து போறான். அவன் பொண்டாட்டி சாரதா கிட்ட உண்மையை சொல்லிட போறான். சீக்கிரம் போன் பண்ணு சீக்கிரம் போன் பண்ணி சொல்லு. ஹலோ, இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ரிஷப் குணமாயிட்டான். அவன் உன்னை பத்தின உண்மையை சாரதா கிட்ட சொல்ல போறான். உடனே ஏதாவது பண்ணு. அம்பு சரியான திசையில பாஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த கொலைகார முகத்தை பார்க்க போறேன். நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா? இல்லம்மா, நான் அப்பாவோட வடிவத்தை எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போயிருந்தேன். எல்லார்கிட்டயும் பேசினேன். ஆனா யாரும் என்ன பார்த்து எதுவும் ஷாக் ஆகல. அப்படின்னா அந்த ஆளே யாரா இருக்கும்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சிடலாம். நான் ரிஷப் வடிவத்தை எடுத்துட்டு பாஞ்சாலியும் ஊர்வசியும் பார்க்க போனேன். அவங்க ரிஷபை பார்த்து பயந்து போயிட்டாங்க. உடனே அவங்க அந்த நபருக்கு போனும் பண்ணாங்க. இனி அந்த குற்றவாளி தன்னோட திரைய விலக்கிட்டு நம்மளை தேடி தானா வருவான். அன்னைக்கு ருத்ராவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த அதே ஆளோட நிழல் தான் இந்த நிழல்.
ஆனா நீங்க நீங்க உங்களுக்கு இவ்ளோ சீக்கிரம் எப்படி குணமாகும்? நான் உங்களை எவ்வளவு கடுமையா தாக்குனேன், ஆனா அதோட எந்த பாதிப்பும் இல்லையே. இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. பிரார்த்தனா, ஆனா உன்னோட அப்பாவை கொன்னது நான் கிடையாது, அது வேற யாரோ. பிரார்த்தனா, அப்போ அந்த முகமூடி போட்டிருந்த அந்த ரகசிய எதிரி நீதானா? எங்க கூடவே இருந்துட்டு எங்களையவே ஏமாத்திருக்கியா? நீ ஏன் இப்படி செஞ்ச அஞ்சனா? அப்படின்னா எல்லாம் உன் திட்டம் தானா? இவ்ளோ பெரிய பிளான் போட்டிருக்கியா? பெரிய திட்டத்தை போட்டது நீதான் அஞ்சனா. உங்க அப்பா உன் மேல உயிரே வச்சிருந்தாரே, இருந்தும் அவரோட முதுகுலயே நீ கத்தியால குத்தி இருக்க. இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு நீ யோசிச்சு பாத்தியா? அவங்க கிட்ட இத சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நீ அவங்களுக்கு தான் பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. இனி எல்லா முடிவும் அவங்க எடுக்கட்டும். ஏன்னா உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு. என்ன விடு, விடுன்னு சொல்றேன்ல. பிரார்த்தனா, பிரார்த்தனை கைய விடு. பிரார்த்தனா, அம்மா அம்மா அவ என்ன பண்றான்னு பாருங்கம்மா. போதும், உன் நாடகத்தை நிறுத்து. அஞ்சனா, உன்னோட ரகசியத்தை பத்தி அம்மாவும் தெரிஞ்சுக்கட்டும். அம்மா, அந்த குற்றவாளி இவதான். அப்பாவையும் இவதாம்மா தாக்கியிருக்கா. பிரார்த்தனா, நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அஞ்சனா கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டா. இல்ல, இவதான் செஞ்சா. உனக்கு என்ன ஆச்சு பிரார்த்தனா? இவ கைய விடு. எப்பவும் ஏதாவது தப்பாவே சொல்லிட்டு இருக்க. இந்த தடவை நான் எதையும் தப்பா நினைக்கல. இவ ருத்ராவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். அப்பாவை தாக்குனதும் இவதாமா. அஞ்சனா அப்படி செஞ்சிருப்பான்னு நான் என்னைக்கும் நம்ப மாட்டேன். இங்க பாரு, நீ வேற யாரையாவது இப்படி சொல்லியிருந்தீன்னா கண்டிப்பா நான் ஒருவேளை நம்பி இருப்பேன். ஆனா அஞ்சனா போய் இப்படி பண்ணிருக்க மாட்டா. அஞ்சனா அவளை விட அதிகமா ரிஷபதாமா நேசிக்கிறா. செய்யறது மட்டும் இல்ல, அவ அந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டா. அப்படின்னா நான் சொல்றத நீங்க நம்பலல்ல? அப்போ சரி, இந்த கத்தி இருக்கே, அப்பாவா அன்னைக்கு குத்துன கத்தி இதே கத்தி தாம்மா. இந்த கத்தியும் இவகிட்ட தான் இருந்தது. இவ எதுக்கு இந்த கத்தியை வச்சிருக்கணும்? அம்மா அம்மா இவ பொய் சொல்றாமா. நான் அப்படி செய்யவே மாட்டேன்னு உங்களுக்கு தான் தெரியும்லம்மா. நான் அப்படி கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு தான் இது நல்லாவே தெரியும்லம்மா. நான் நீங்க வளர்த்த பொண்ணுமா. நீ என்ன இப்படி எல்லாம் சொல்ற? அம்மா இவ பொய் சொல்றமா. இவ சொல்றத நீங்க நம்பவே நம்பாதீங்கம்மா. ஆனா நான் இவள கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். நான் சொல்றத நம்புங்க. அம்மா, நீங்க நான் சொல்றத நம்பவே மாட்டீங்களாமா? இல்ல, அஞ்சனா கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டா. எனக்கு அஞ்சனா மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் இருக்கேம்மா. நான் உன்னை முழுசா நம்புறேன் அஞ்சனா. தேங்க்யூ மாம். அஞ்சனா, அம்மா, ஏய் இங்க பாரு. என்னோட அம்மா மேல ஒரு சின்ன கீறல் விழ கூட நான் விட மாட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க?
நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்கிட்ட பொய் சொல்வீங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சு வைப்பீங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேனா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு பதிலா இந்த பொண்ண, அதாவது உங்க சொந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வருவீங்க, என் ருத்ராவையும் கட்டி வைப்பீங்க, அப்பவும் நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் மிஸ்டர் சாரதா ரிஷப். இல்ல அஞ்சனா, இது எதுவும் உண்மையே கிடையாது. எனக்கும் ரிஷபுக்கும் எங்க குழந்தை மாறி போச்சுங்கிற விஷயமே தெரியாது. உன்னை எங்க பொண்ணா நினைச்சுதான் நாங்க வளர்த்தோம். நீ எல்லாத்தையும் தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் எதையும் தப்பா நினைக்கலமா. எல்லாமே திட்டம் போட்டு வேணும்னே செஞ்ச செயல்தான். ஆமா, இவங்க தான் உங்க பொண்ணை மாத்துனாங்க, மாத்தி உங்க வீட்டுக்கு அனுப்புனாங்க. இங்க பாரு அஞ்சனா, நீ ரிஷபோட பொண்ணு இல்ல, நீ எங்க வீட்டு பொண்ணு. உன்னை காப்பாத்துறதுக்காக நாங்க தான் உன்னை சாரதாவோட வீட்டுக்கு அனுப்பணும். நீ சாரதாவோட பொண்ணு கிடையாது. சாரதாவோட பொண்ணு அந்த பிரார்த்தனா தான். நீ அவங்க 2 பேரையும் வெறுக்கணுமா? ஏன்னா அவங்க 2 பேரும் நாகினிங்க, நம்ம வம்சத்தோட எதிரிங்க. அவங்க நம்ம வம்சத்தையே அழிக்க நினைக்கிறாங்க. ஆனா நம்மளோட வம்சம் இருக்குல்ல, அது உன்னை காப்பாத்த நினைக்குதுமா. அதனாலதான், அந்த காரணத்தினாலதான் நாங்க குழந்தைங்களை மாத்தணும். உன்னோட அம்மாவோட வாழ்க்கையில இருந்து உன்னை எடுத்துட்டு அங்க அஞ்சனாவை அனுப்பி வச்சேன். அப்புறம் எந்த ப்ரொஃபஸரை நீ உன்னோட அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியோ, அவர் ஒன்னும் உன் அப்பா கிடையாது. அவரு அஞ்சனாவோட அப்பா. உண்மையிலேயே அவர் எங்களோட காலகேய வம்சத்தை சேர்ந்தவர்னு கூட அவருக்கு தெரியாது. என்னோட பொண்ணு சீமாவோட உண்மையான மகன்தான் அவன். அவனும் ஒரு கட்டத்துல எங்களோட சேர சம்மதிச்சான். ஆனா திடீர்னு அவனுக்கு அவன் பொண்ணு பிரார்த்தனா மேல அன்பு அதிகமாயிடுச்சு. அவன் உன்னை ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்க வழியில அவனே ஒரு முள்ளா மாறிட்டான். அதனாலதான் நாங்க அந்த முள்ள வெட்டி எரிஞ்சிட்டோம். அவன் எங்களோட திட்டங்களை தவிடு பொடியாக்க நினைச்சான். அதனால நாங்க அவனோட வாழ்க்கையே மொத்தமா அழிக்க நினைச்சான். ஆனாலும் அவன் எங்க வம்சத்தை சேர்ந்தவன். அதனால அவன் பொண்ணு அஞ்சனா இப்போ எங்க பொண்ணாயிட்டா. இவ எங்க வம்சத்து பொண்ணு. ஆனா என்ன பண்றது, இவளுக்கு நாகினிங்களால ஆபத்து. அதனாலதான் நாகினிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நாங்க அஞ்சனாவை உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சோம். ஏன்னா ஒரு உயிரை பறிக்கிற நாகினி இவளை பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். அது நடக்கவும் செஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க உன்னோட பொண்ணு பிரார்த்தனாவை அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு அனுப்பிட்டோம். இப்போ நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டல. நீ இத்தனை வருஷமா உங்க அம்மாவை விட்டு விலகி இருந்த. அதுக்கு நாங்க காரணம். எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணம். விதியோட விளையாட்டை பாத்தீங்களா? நான் இன்னைக்கு ஃபைனலி என்னோட கிரேட் கிராண்ட் மதரை பார்த்துட்டேன். எங்க அப்பா, அப்புறம் சீமா பாட்டி, நாங்கெல்லாம் காலகேய வம்சம், நாகலோகத்தோட எதிரி வம்சம். நாகலோகத்துக்கும் எங்களோட காலகேய வம்சத்துக்கும் உண்டான பகை என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னோட பொண்ணு சீமாவ கொன்னு நீ பெரிய பாவத்தை பண்ணிட்ட. நீ இவ்வளவு செஞ்சும் அவளோட அம்மாவான இந்த பாஞ்சாலி வேடிக்கை பார்த்துக்கிட்டு உன்னை விட்டுருவான்னு நினைச்சியா? விடமாட்டேன். நாகினிகளான உங்களை மடக்கறதுக்கு நான் திட்டம் போட்டேன். நாகினிகளான நீங்களும் அந்த வலையில சிக்கிட்டீங்க. இந்த அஞ்சனாவை
நான் தான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். நீ தான் இவளை வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீ கண்ணை மூடிக்கிட்டு இவளை நம்பணும். அப்பதான் நாங்க உன்னை சுக்கு நூறா உடைச்சு அழிக்க முடியும்னு நினைச்சோம். அதுதான் எங்களோட திட்டம். அந்த திட்டம் இப்போ நிறைவேறிடுச்சு. அப்புறம் உன்னோட பொண்ணு பிரார்த்தனா, நாங்க இவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சோம். அதனாலதான் நாங்க இவளை அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு அனுப்புனோம். அப்பதான் எங்களுக்கு எல்லா தகவலும் தெரிய வந்தது. நீ சேஷ நாகினி ஆக போறேன்னு. அந்த நேரத்துக்காகவும் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். புரியுதா நாகினி? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்னோட ஸ்கின்ல இப்படி ரேஷஸ் வரும். அதான் இது. இதுக்கு ஒரு பரிகாரம் என்கிட்ட இருக்கு. அங்க பாரு, இந்த வழியிலேயே நேரா போ. அந்த கோயில் அங்கதான் இருக்கு. நீ போமா, அதுதான் உன்னோட வழி. அஞ்சனா, உன் அப்பா உன் மேல உயிரையே வச்சிருந்தாரே, ஆனா நீ அவரை போய் இப்படி பண்ணிட்டியே. உன் அப்பாவையே கத்தியால குத்தி இருக்க. ஆமா, நான் தான் குத்துனேன். என்ன பண்ண போறீங்க? என்ன கொன்னுடுவீங்களா? இல்ல இல்ல, நீங்க நாகினியாச்சே, அப்ப என்ன கொத்திடுவீங்களா? சரி, கொத்துங்க. இன்னைக்கு உங்க எதிரி உங்க கணவனை குத்துனவ உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன்னு என்ன கொத்துங்க, கொத்துங்க. நான் தயாரா இருக்கேன். என்ன கொல்லுங்க, கொல்லுங்க. என்னங்க இது? நான் உங்களை என்ன கொல்லுங்க கொல்லுங்கன்னு சொன்னா, ஆனா நீங்க என்னடானா இப்படி என் கண்ணத்துல அறையறீங்க? நாட் ஃபேர். நான் என்ன கொல்ல சொன்னேன், இப்ப என்ன கொல்லுங்க. ஏன் இப்படி நிக்கிறீங்க? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல, உங்க கணவனை நான் குத்திட்டேன்ல. என்ன தண்டிங்க, என்ன கொல்லுங்க. இந்த தப்ப பண்ணலான்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. அப்புறம் இந்த அஞ்சனா, உங்க உயிரை பறிச்சிருவா. புரிஞ்சுதா? அஞ்சனா, என் அம்மா மேல கைய வைக்க கூட முயற்சி பண்ணாத. அப்புறம் நான் உன்னை கொன்னுடுவேன். பிரார்த்தனா, வேண்டாம். இல்லம்மா, என்ன தடுக்காதீங்க. முதல்ல இவங்க என்கிட்ட இருந்து என் அப்பாவை பறிச்சாங்க. அப்புறம் ரிஷப் அப்பாவை தாக்கியிருக்காங்க. அப்புறம் ருத்ராவை, இப்போ உங்களை. போதும், இனி நம்ம பொறுத்திருக்க வேண்டாம். இவளை நான் விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன கொன்னுடுவியா? அப்ப கொல்லுவா. அப்புறம் நம்ம இப்பதானே ருத்ரா கிட்ட பேசணும். அவன் வெளியில கார்ல இருக்கான். அப்புறம் அவன் கார் பின்னாடி ஒரு ட்ரக்கும் இருக்குது. அது நாங்க அனுப்புனது. சரி, ஒருவேளை அந்த ட்ரக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துல ரொம்ப பலமா ருத்ராவோட கார்ல இடிச்சா என்ன ஆகும்? பாம்! ருத்ராவோட ஆட்டம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் அவன் மூஞ்ச கூட உன்னால பார்க்க முடியாது பிரார்த்தனா. சரி, இப்ப என்ன பண்ண போற? என்ன கொல்ல போறியா, இல்ல உன் கணவனை காப்பாத்த போறியா? ஓ சாரி, முன்னாள் கணவனை காப்பாத்த போறியா? ரெண்டு பேரையும் எப்படி காப்பாத்த முடியும் சொல்லு? பாவம் பிரார்த்தனா, அவளால எதுவும் செய்ய முடியாது. சோ சேட். ரொம்ப திமிரா பேசாத. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் ஒரு நாகினி. நாகினி, நாகினிக்கெல்லாம் நாகினி. சிறந்த, தலை சிறந்த சேஷ நாகினி தான் நான். நான் மட்டும் நினைச்சேன்னா ஒரே நிமிஷத்துல உன்னோட கதையை என்னால முடிக்க முடியும். ஒரு சேஷ நாகினி கிட்ட இருக்கிற நாகமணியோட சக்திய பத்தி உனக்கு தெரியாது. சேஷ நாகினி யாரையாவது காப்பாத்தணும்னு முடிவு பண்ணா கண்டிப்பா காப்பாத்துவா. கண்டிப்பா நான் என் அப்பாவையும் ருத்ராவையும் காப்பாத்துவேன். ஏ நாகமணியே, நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு உன்னோட உதவி வேணும். இப்பவே வா, எனக்கு என் சக்தியை கொடு.
சிவபெருமானே, எனக்கு என்ன ஆச்சு? என்னோட சக்தி ஏன் பலவீனமா ஆயிடுச்சு? உங்க நாகமணி ஏன் உதவி செய்ய மாட்டேங்குது? பிரார்த்தனா, ஏன்னா ஆதிசிவன் கொடுத்த நாகமணி இப்போ உன்கிட்ட இல்ல. நாகமணியோட சக்தி இல்லாம சேஷநாகினியால எதுவும் பண்ண முடியாது. நாகலோகத்தோட அடிப்படை விதியே அதானே. பிரார்த்தனா, உன் நாகமணி உன்கிட்ட இல்லையா? இவங்க பொய் சொல்றாங்க. நாகமணி என்கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் ஏன் என்னால தாக்க முடியலன்னு தான் தெரியல. ஏன்னா அந்த நாகமணி போலியானது. அப்புறம் உண்மையான நாகமணி அங்க இருக்கு. பிரார்த்தனாவோட உடம்புக்குள்ள இருந்த நாகமணி எப்படி இங்க இருந்து அங்க போச்சுன்னு நீங்க 2 பேரும் யோசிக்கிறீங்கல்ல? நான் சொல்றது சரிதானே? அத பண்ணது நான் தான். இதுவும் என்னோட பிளான் தான். ஃபைனலி என்னோட திட்டம் ஜெயிச்சிருச்சு. பிரார்த்தனாவை நாகமணியை வெளியே எடுத்துட்டா. உங்களோட அந்த பூஜை முழுமையடையாது. இது நடக்கவே நடக்காது. இல்ல, எதிரிகள் கையில நாகமணி இருக்க நான் விட மாட்டேன். நாகமணி அந்த ஆதிசிவனோட அருள், ஆண்டவனோட அருள் கெட்டவங்களுக்கு கிடைக்கவே கூடாது. நாகமணியை மட்டும் தொடலான்னு நினைச்ச, அப்புறம் புருஷன் மேல போயிடுவான். இங்க பாரு அஞ்சனா, ரிஷபுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது. ரிஷப் எங்க இருக்காரு? சொல்றேன். முதல்ல டிசைட் பண்ணு. உனக்கு உன் புருஷன் வேணுமா இல்ல நாகமணி வேணுமா? ஏன்னா அந்த நாகமணி எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் உன் புருஷன் உயிரோட இருப்பான். புரியுதா? இனி உங்க 2 பேராலையும் எதுவும் செய்ய முடியாது. தோத்து போயிட்டீங்க. ஏன்னா நாகமணி அங்க இருக்கிற வரைக்கும் உங்களால எங்களை கொல்லவே முடியாது. எந்த சேஷநாகினியோட சக்தியும் அந்த நாகமணியை ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஆக மொத்தத்துல இப்போ உங்க 2 பேராலையும் இப்ப எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கீங்க. நாகமணி நம்ம வீட்ல இருக்கு. நாகமணியோட சக்தி எங்களுக்கு தெரியும். அதனால எந்த நாகினியாலையும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அத புரிஞ்சுக்கோங்க. இனி எங்களை அந்த மணியே பாதுகாக்கும். மீறி எங்களை கொல்ல நினைச்சா நீங்க இந்த வீட்டை விட்டு எங்களை வெளியே அனுப்பணும். ஆனா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அதனால நீங்க 2 பேரும் இப்போ கையால் ஆகாத நாகங்கள். ஏன்னா உங்களோட மொத்த சக்தியும் இப்ப அங்க இருக்கு. அப்புறம் இனி தெரியாம கூட அந்த நாகமணியை தொடலான்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. புரியுதா? ஏன்னா நீங்க அப்படி ஏதாவது செஞ்சா நீங்க 2 பேரும் உங்க கணவன்களை இழந்துட்டு நிப்பீங்க. அஞ்சனா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாத. ரிஷப் எங்கன்னு சொல்லுமா. அவர் உன்னோட அப்பா. உன் அப்பா கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது. சொல்லு, ரிஷப் எங்க இருக்காருமா? ரிஷப் இருக்கிற இடத்த உன்னால எப்பவும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இப்போ உன்னோட இடம் எதுன்றதை இன்னைக்கு நீ கண்டிப்பா தெரிஞ்சுப்ப. இங்க இருந்து கிளம்ப. அம்மா, ரொம்ப நன்றி நாகினி, இங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு.
உங்க ஆட்டம் முடிஞ்சது. டாடா, பை பாய். இனி எந்த நாகினியாலையும், தலை சிறந்த நாகினியாலையும் அவங்க புருஷனை கூட காப்பாத்த முடியாது. அம்மா, என்னம்மா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? அம்மா, காலம் மாறும்மா. இன்னைக்கு நமக்கு எதிரா மாறி இருக்கு, நாளைக்கு நல்ல காலமா மாறும். வாங்க, இங்க இருந்து கிளம்பலாம். நான் என் பொண்ணை இழந்துட்டேன். என்னோட அஞ்சனாவை நான் நிரந்தரமாவே இழந்துட்டேனே. என் புருஷன் ரிஷப், அவர் அந்த வீட்டுல எதிரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா என் வீட்லயே என் புருஷனை எதிரிங்க எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நாகமணி அவங்க கையில இருக்கு. நாகமணி எங்க இருந்தாலும் அது இருக்கிற இடத்த நம்மளால பார்க்கவே முடியாது. நம்மளால வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது. நாகமணியும் வீட்டை விட்டு வெளியே வராது. எதுவும் செய்ய முடியாம நிக்கிறோம். உண்மையிலேயே என் அப்பா எனக்கு எந்த கெடுதலும் செஞ்சதே இல்லை. இருந்தாலும் நான் அவரை காயப்படுத்தியிருக்கேன். பரமசிவன் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. எனக்கு 2 அப்பாவை கொடுத்திருந்தாரு. ஒருத்தர் என்னை வளர்த்து ஆளாக்குன அப்பா, இன்னொருத்தர் என்னோட உண்மையான அப்பா. ஆனா நான் என்ன பண்ணேன்? அவங்களுக்குன்னு நான் எதுவுமே பண்ணலையே. இப்பவும் எதுவும் செய்ய முடியாம அவங்க கிட்ட தோத்து போய் வந்து நிக்கிறேன். என்ன அறியாமலேயே என்னோட மனசுல ருத்ராவுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சும் நான் ருத்ராவையும் காயப்படுத்திருக்கேன்ல. தப்பு பண்ணிட்டேன். என்னை வளர்த்த அப்பாவுக்காக பழி வாங்க தான் நான் இங்க வந்தேன். ஆனா எல்லா தப்பையும் பண்ணிட்டேன். செஞ்ச விஷயங்கள் எதுவுமே சரியில்லை. தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். என்ன அதிகமா நேசிச்சவரோட மனச நான் காயப்படுத்திட்டேன். அவரோட காதலுக்கு தகுதியானவளே நான் இல்ல. நான் ஒரு ராசி இல்லாதவ. இனி நான் யார் முகத்திலயும் முழிக்க போறதே இல்ல. பிரார்த்தனா, நான் இங்க இருந்து போக தான் போறேன். இனி யார் முகத்திலயும் முழிக்க மாட்டேன். பிரார்த்தனா, நீ எங்க போற? பிரார்த்தனா, ஒரு பொண்ணு என் காரில் இடிச்சு கீழே விழுந்து கிடந்ததை நான் இப்போ தான் பார்த்தேன். ஆனால் இப்போ யாரும் காணோம்.
பிரார்த்தனா. ஐயோ சிவபெருமானே, நான் என்ன பண்றது? நான் எங்க போறது? பிரார்த்தனா, கண்ணு தொறமா, கண்ணு திறந்து பாரு பிரார்த்தனா. கண்ணு தொறமா பிரார்த்தனா, கண்ணு தொற. நீ ஒரு நாகினி பிரார்த்தனா. ஒரு நாகினியோட அனுமதி இல்லாம அவ உடம்புல கீறல் கூட விழாது. ஆனா உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? நீ ஏன் அப்படியெல்லாம் பண்ண பிரார்த்தனா? இது கண்டிப்பா உங்களோடது தானே நினைக்கிறேன் பாட்டி. ஏன்னா இந்த கொலுசோட பாதுகாவலர் நீங்க தான். ஆனா இந்த கொலுசை பத்தின ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கொலுசு இப்படி பிரார்த்தனாவோட பேக்ல இருந்து கிடைக்கிறது, நான் இவ்வளவு இங்க கொண்டு வந்தது, 2வது கொலுசு இங்க இருந்து கிடைச்சது, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? இதோட ரகசியம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சு ஆகணும். அம்மா, அம்மா, எனக்கு எல்லாம் குணமாயிடுச்சு. எப்படி? பாட்டியோட கொலுசான. அம்மா, நான் முதல்ல இந்த கோயிலுக்கு வந்தப்பவும் இதே கொலுசை நான் பார்த்தேன். அப்புறம் சேஷ நாகினி ஆகிறதுக்கு முன்னாடி கூட நான் இந்த கொலுசை போட்டிருந்தேன். இதுவும் நம்மள சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த தடவை கதையே வேற. என்ன? இந்த தடவை இது பழி வாங்குற கதை இல்ல, இது பகையோட கதை. ஏதோ ஒரு ரகசியத்தை இவங்க நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. அதனாலதான் என்னோட பாட்டியோட உயிர் போயிருக்கு. அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு ஆகணும். அந்த ரகசியத்தை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்க. நீ பழி வாங்கணும்னு விரும்புறாங்க. இனிமே என்னால எதுவும் செய்ய முடியாது. இல்ல பிரார்த்தனா, நீ பழி வாங்கிதான் ஆகணும். ஏன்னா பாட்டியோட விருப்பங்களை நாம தான் செய்யணும்னு பாட்டி விரும்புறாங்க. அவங்க என் புருஷனை பிடிச்சு வச்சிருக்காங்க. அதனால நான் அவங்கள விட மாட்டேன். பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆரம்பிச்சு வச்ச இந்த பகைய பல வருஷம் கழிச்சு நான் முடிச்சு வைக்க போறேன். இங்க பாரு பிரார்த்தனா, நீ ஒரு நாகினி. உன்னோட உடம்புல பல வருஷங்களா நாகங்களோட ரத்தம் தான் ஓடுது. நாகலோக பெண்கள் யுத்தத்துல இருந்து எப்பவும் பின்வாங்க மாட்டாங்க. பிரார்த்தனா,
எந்த ஒரு பகைக்காக என்னோட பாட்டி அவங்க உயிரை தியாகம் பண்ணாங்களோ அதை நாம அப்படியே விட்டுறக்கூடாது. அதனால அவங்கள நான் பழி வாங்க போறேன். எல்லாரையும் ஆட்டி வைக்கிற மாதிரி நான் செய்ய தான் போறேன். ப்ரொஃபஸரை கொன்னதுக்கு, என் புருஷனை இப்படி பண்ணதுக்கு நான் பழி வாங்குவேன். பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நான் பழி வாங்குவேன். இங்க பாரு பிரார்த்தனா, நம்ம எதிரிகளோட முகத்தை பாரு. பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆனா நாம எப்படி பழி வாங்க போறோமா? நம்மளால அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாதே. நாம வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் இல்ல வீட்டுக்குள்ள போனாலும் சாக போறது என்னமோ அவங்கதான். ஆனா அம்மா, நாம அவங்கள கொல்ல முடியாது. நாம இன்னொருத்தர் வடிவத்தை எடுத்து அந்த வீட்டுக்குள்ள போனா கூட நாகினியான நம்மளால அவங்கள கொல்ல முடியாதுமா. ஏன்னா அந்த வீட்ல நம்ம நாகமணி மாட்டி இருக்கு. நாம அவங்கள கொல்ல வேண்டாம். அவங்களே ஒருத்தரை ஒருத்தர் கொல்லுவாங்க.